கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபேசியர் எழுதின புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நாம் யார் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சுதந்திரமாயிருக்கிறோம், அவருக்கு சுதந்திரவாளிகளாயிருக்கிறோம். இதைத்தான் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆவியானவர் தான் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அப்போ இவங்க யார் என்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒன்று. மற்றொன்று, தேவனுக்கு பிரியமாக வாழ்பவர்கள். தேவனுக்கு பிரியமானவர்கள் யார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கீழ்ப்படிந்து, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள்தான் சுதந்திரவாளிகள். இதை குறித்து நாம் சங்கீதங்களிலே, அநேக புஸ்தகங்களிலே நாம் யார் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால், நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர் நம்மை மகளாக ஏற்றுக்கொண்ட பொழுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை பெற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அப்படி என்றால் நாம் யாருக்கு சொந்தமாயிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிருக்கிறோம். சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே தேவன் என்பதை அறியுங்கள், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். இந்த 3 விதமான காரியங்களை இந்த சங்கீதக்காரன் தாவீது வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒன்று, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் யார் என்றால், நாம் கிறிஸ்துவுடையவர்களாயிருக்கிறோம், நாமும் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். மற்றொன்று, இன்னொன்று, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஆடுகள் என்ன செய்யும் என்றால், யோவான் 10:27-28 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவர்கள் தான் அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்பற்றுகின்றன. அப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளைகள், பிரமாணங்களை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள மாட்டான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக, சொந்த ஜனமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவருடைய கைகளுக்குள் அடங்கி இருக்கிறோம். அவர் நம்மை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். எப்படி என்றால், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் தான் இந்த எபேசியர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார், நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால் ரோமர் 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கு உரியவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த உரியவர்கள் தான் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், சொந்த ஜனம். அதனால்தான் பழைய ஏற்பாடு காலத்துல அவர் சொல்லுவார், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்வார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்படி என்றால் அவர் எவ்வளவு நம்மேல் உரிமை பாராட்டுகிறார், சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் யார் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதை பார்த்தோம், சங்கீதக்காரன் தாவீது எழுதினதை பார்க்கிறோம், இன்னும் ரோமர் எழுதின புஸ்தகங்களில் பார்க்கிறோம். இவையெல்லாம் கிறிஸ்துவனுடைய
நாம் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் என்ன உறவு என்பதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அவருக்கு சொந்தமாய் இருக்கிறோம். அவருக்கு உரியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்ய, கர்த்தருக்கென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மை வைத்திருக்கிறார். ஆம், உங்களை அதற்கென்று வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தமானார். ஆமென்.